Greetings to you all. Welcome to Class 6, Unit 3, Term 1, Supplementary Reading, Spices of India. Children, do you all like chicken, mutton, sambar, rasam, all other food? Okay, what is the main ingredients in this? Ingredient means, இதில் என்ன கலந்து எது உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குது? சாம்பாராக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், எனிதிங். மசாலாஸ், isn't it? மசாலாஸ் ஆர் த மெயின் திங். ஸோ இந்த மசாலாஸ்க்கு பேர் தான் ஸ்பைசஸ். ப்ரீவியஸ் எபிசோட் ஆர் ப்ரீவியஸ் லெசன்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஃபாரின் வெஜிடபிள்ஸ், a visitor from distant lands. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய ஊரில் இருந்து வந்திருக்குது இந்தியாவுக்கு. அப்போ இந்தியா மட்டும் என்ன கம்மியா என்ன? இப்போது ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா, மசாலாஸ் ஆஃப் இந்தியா, அதான் லெசன்ஸ் ஓட நேம். ஷால் வி ஸ்டார்ட்? இன் இந்தியா, ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட். இந்தியாவில் ஸ்பைசஸ் மீன்ஸ் மசாலா. மசாலா தான் ஒரு ஃபுட்டோட இம்பார்ட்டண்ட் திங், சோல், ஆத்மா. When we think of spices, we think of tasty and healthy food. So when we think of spices இல்லாமல் அங்கே healthy கிடையாது. Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. So the masalas, the spices are added to balance nutrition. Balance, சமப்படுத்துது. Okay, it is giving balance. And also it makes us healthy. They add flavor and nutrients to dishes without fat or calories. So they add flavor. Flavor means smell. And nutrients. Nutrients means it adds many nutrients to dishes without fat and calories. Fat naga கொழுப்பு சத்து. இப்போ இந்த மசாலாஸில் கொழுப்பு சத்து கம்மி கிடையாது. ஸ்பைசஸ் லைக் குமின்னா என்ன? ஜீரகம். நான் உங்களுக்கு தனியாக எல்லா மசாலாஸோட பேர் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் செப்பரேட்டாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போது ஜஸ்ட் வி வில் மூவ். குமின்னாக்கா ஜீரகம். மஸ்டர்ட்னா என்ன? கடுகு, தாளிக்கிறதுக்கு, சீசனிங். பெப்பா, மெழுகு ஆர் குறுமிளகு, கருப்பாக இருக்கும், ரவுண்ட். க்ளோவ்ஸ், ஏலம். ஃபெனல், பெருஞ்சீரகம். சின்னமான், பட்டை. அண்ட் டர்மரிக், மஞ்சள் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் இந்தியன் ஃபுட். ஸோ இந்த இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. when it comes to Indian food, the first thing that comes to many people's minds is probably spicy curry. ஸோ இப்போ சொல்லும்போதே எல்லாருக்கும் மணக்குது, அப்படி நாக்கில் தண்ணி ஊறுது, என்னமோ ஸ்பைஸு, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் வருதா? ஸ்பைசி கறி, அப்படியே ஒரு ஸ்மெல். People say curry comes from the Tamil word curry. இந்த கறி CURRYங்கிறது இப்போ இங்கிலீஷாக மாறிடுச்சு. ஓகே, அது ஆக்சுவலாக அதோட பேஸ், அதோட ரூட் வேர்டு என்னன்னாக்கா தமிழ் வேர்டு கறி. இன் தமிழ் கறி மீன்ஸ் சாஸ். இந்த கறி அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்ட் வித் அ ரோஸ்டட் ஆர் பவுடர்டு மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ இப்போ இந்த கறி எப்படி பண்ணுறோம்? எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், எல்லா மசாலாஸை வறுத்து பொரித்து என்னமோ பண்ணி அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மிளகு, மல்லி, ஜீரகம், தேங்காய் எல்லாம் பண்ணுறோம். Condiments and herbs. This mixture of spices can be different in different places. இது மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் இப்போ தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், கேரளாவில் டிஃப்ரெண்ட், கோவாவில் டிஃப்ரெண்ட், அண்ட் கர்நாடகா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், லுத்தியானா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் ஹர்ப்ஸ் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது, பட் தே டூ டிஃப்ரெண்ட்லி. இட் கேன் பி மைல்ட் ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட். சில இடங்களில் மைல்டாக, ரொம்ப காரமே இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப காரமெல்லாம் இல்லை.
ஆனால் இதே செட்டிநாடு சமையல் அதை சில இடங்களில் ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக காட்டமாக அப்படி இருக்கும், பஞ்சண்டாக. ஃப்ளவர்ஸ், leaves, roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors. ஓகே, ஃப்ளவர்ஸ்னாக்கா சில பூனா எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே மல்லிகை பிச்சி இப்படி நினைக்கக்கூடாது. பூனாக்கா இங்கே சமையல்லையும் பூ தேவைப்படுது. ஓகே, லீவ்ஸ் இலைகள் எப்பயுமே பச்சை கலர் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, சில இலைகள் சமையலுக்கும் தேவைப்படுது. ரூட்ஸ் வேறு, பார்க் ட்ரீயோட மேலே இருக்கும் இல்லையா பார்க், சீடு விதைகள், பல்ப்ஸ் லைக் அன்னியனோட பல்ப் மாதிரி அது கீழே இருக்கிற ரூட் ஆர் கம்பைன்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரொடியூஸ் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஓகே, இதெல்லாம் சேர்ந்து தான் அழகான ஸ்மெல். ஸ்வீட், ஷார்ப், ஹாட், சவர், ஸ்பைசி, aromatic, tart, mild, fragrant or pungent. ஓகே, இது எல்லாமே ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கலந்தது. ஸ்வீட்னா அது ஒரு அழகான ஸ்மெல், ஷார்ப் அப்படியே ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்மெல். ஹாட்னா ஹாட்டுக்கு 2 மீனிங் இருக்குது, ஸ்பைஸியும் சில நேரம் ஹாட் சொல்கிறோம். சவர்னாக்கா புளிப்பு, அரோமேட்டிக், ஸ்பைசி காரம், அண்ட் மைல்டு, ஃப்ராக்ரண்ட் எல்லாம் இருக்குது. பஞ்சன்ட்னாக்கா லைக் வெங்காயம் உரைக்கும் போது ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அது பூண்டு எல்லாம். வென் குக்ட் வித் ரைஸ், மீட், ஃபிஷ் ஆர் வெஜிடபிள்ஸ், தி ஸ்பைசஸ் கிவ் த டிஷ் எ ஸ்பெஷல் சேவரி டேஸ்ட். இங்கே வென் குக்டு வித் ரைஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பாடோட அரிசியோடு குக் பண்ணும்போது மீட், ஃபிஷ், வெஜிடபிள் எல்லாம் இருக்கும், வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வருது. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். இந்த ஸ்பைசஸ் நினச்சி பார்க்கும்போது நிறைய அட்வென்ச்சர் இருக்குது. அட்வென்ச்சர்னாக்கா ஏதோ நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது, ஏதோ கிடச்சதெல்லாம் கிடையாது. மெனி ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் voyages of modern history were made to conquer the spice trade and the race to become its master. இங்கே நம்ம ஊரில் நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. ஓகே, இந்த ஜீரகம் அண்ட் எவ்ரிதிங், ஏலம், கிராம்பு, எவ்ரிதிங். ஓகே, ஸோ இது இங்கே என்னென்னா பழைய காலத்தில் வாயேஜஸ், யாத்திரை, கடல் யாத்திரை பண்ணி லேண்டு பிடிக்கிறது, காலனைசேஷன் ஆர் இந்த பிடிக்கிறதுக்கு நிறைய முக்கியமான காரணம் ஸ்பைஸ் ட்ரேட். த காலனைசேஷன் ஆஃப் த அமெரிக்காஸ் அண்ட் ஏஷியா ஹேட் இட்ஸ் ரூட் இன் த ஸ்பைஸ் ட்ரேட். ஆளாளுக்கு இந்தியாவில் நிறைய ஸ்பைஸ் இருக்குது, இந்தியாவில் நிறைய பெப்பர், ஜீரகம் எல்லாம் இருக்குதுன்னு அதுக்காகவே நம்மளை காங்கர் பண்ணுறாங்க. In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the chili. Okay, Columbus என்ன பண்ணுறாங்க, 1492 1492 கொலம்பஸ். ஓகே, கொலம்பஸ் என்ன பண்ண, இந்தியாவை கண்டுபிடிக்கணும், இந்தியாவில் நிறைய ஸ்பைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பெயினில் இருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு ஜேர்னியை. இது ஒரு பெரிய கதையே இருக்குது, டைம் இருந்தாக்க லாஸ்ட்டில் சொல்லி கொடுக்குறேன். இங்கே ஸ்பெயின்லேருந்து இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவில் நிறைய ஸ்பைஸ் இருக்குதுன்னு பிளான் பண்ணி ஒரு 3 ஷிப் ஆர் 7 ஷிப்பில் அவங்களோட குவீன் ஓகே சொல்லி நிறைய பேரை வச்சு ஓகே போய் இந்தியா போய் தூக்கிடுவான்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அப்படி வெஸ்ட் வழியாக போகிறாங்க. வெஸ்ட்னாக்கா மேற்கு டைரக்ஷன். ஓகே, வெஸ்டர்ன் டைரக்ஷனில் ஹீ ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி. போயிட்டு பார்த்தாக்கா இந்தியாவையே காணோம். ஆனால் அங்கே ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துடனே அங்கே பார்த்தாக்கா என்ன வந்தது, இந்தியா வரல. பட் ஹீ ran into அமெரிக்கா. அமெரிக்காவில் சேர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் அமெரிக்கான்னு ஒன்று இருக்கிறது மேட்டர் இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அந்த அமெரிக்காவில் என்ன இருந்தது, சில்லி. ஓகே, வாஸ்கோ ட காமா, லாஸ்ட் லெசனில் படித்தோம்ல, வாஸ்கோ ட காமா போர்ச்சுகல்லேருந்து கோழிக்கோடு வந்தாங்க. ஸோ வாஸ்கோ ட காமா 6 years later, 6 வருஷத்துக்கு அப்புறமா went around Africa to reach கோழிக்கோடு.
த ஹோம் ஆஃப் பெப்பர். பெப்பர் சொன்ன ஞாபகம் இருக்குதா? பெப்பர்னாக்கா குறுமிளகு, மிளகு, ரசம். These voyages ended the very profitable trade that the Arabs and the Romans had built up over the centuries. ஸோ இந்த அரப்ஸ் இந்த வியாபாரத்தால் நிறைய முன்னேற்றம் கண்டிருக்காங்க. They set the stage for a new world. Spices were always an important part of India's trade. ஸ்பைசஸ்னாக்கா மசாலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமானது வியாபாரத்துக்கு. ஓகே, கொடுக்கல் வாங்கல். ஸ்பைசஸ் were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far back as 7,000 years ago. Understand? The spices வந்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணுறாங்க. இத்தனை கண்ட்ரீஸோட மெசபட்டோமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட், அரேபியா எல்லாருக்கூடையும் மச் பிஃபோர் த க்ரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன்ஸ். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னாக்கா, க்ரீக்கு பழமையான சிவிலைசேஷன், ரோமன்ஸ் பழமையான சிவிலைசேஷன்ஸ் இல்லையா, பழைய சிவிலைசேஷன்ஸ். அதுக்கு முன்னாடியே 7,000 years ago வந்து நம்ம இந்தியன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியன் எபிக்ஸ் எதில்? இந்தியன் எபிக்ஸ் ராமாயணா, மகாபாரதா. ஓகே, ராமாயணா, மகாபாரதா அந்த எபிக்ஸில் அண்ட் இன் ரைட்டிங்ஸ் டேட்டிங் பேக் டு த ரோமன் எம்பையர் இன் த 1st century AD. ஓகே, 1st century AD டாக் அபவுட் த க்ளோவ்ஸ்னாக்கா கிராம்பு தெரியும் இல்லையா? Thousands of years ago, the great masters of Ayurveda had listed the uses of spices for cooking and in medicines. So Ayurvedanaale எல்லா மெடிசன்ஸ் இங்கே இருக்கிற ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் லைக் சுக்கு, மிளகு, திப்பிலி and all other things. While these spices are readily available today. Okay, இந்த ஸ்பைசஸ் while these spices are readily available, இப்போது நம்மளுக்கு எங்கே வேணாலும் கிடைக்குது. எனி ஷாப் யூ கோ, யூ கேன் டேக் எனிதிங். ஏலம் கொடுங்க, கிராம்பு கொடுங்க, என்ன வேணாலும் கிடைக்குது. பட் திஸ் வாஸ் நாட் த கேஸ் சம் டைம் பேக். முன்னாடி அப்படி கிடையாது. தேர் வாஸ் அ டைம் வென் பீப்புள் ரிஸ்க்ட் தேர் லைஃப்ஸ் டு கெட் இண்டியன் ஸ்பைசஸ். இந்த இந்தியாவில் இருக்கிற மசாலாஸ் வாங்குறதுக்கு இட் வாஸ் சச் அ பிக் திங், ஹெர்குலியன் டாஸ்க், கஷ்டமான ஒரு வேலை. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. ஒரு பவுண்டு ஜிஞ்சர்னா என்ன? இஞ்சி வாங்கணுனாக்கா ஒரு ஆடு, ஷீப் இருக்கு இல்லையா, செம்மறி ஆடு, ஒரு ஆடு கொடுத்தா தான் ஒரு பவுண்டு ஜிஞ்சர் கிடைக்கும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஷீப்போட விலை தெரியுமா? ஜிஞ்சர் லைக் தட். ஜஸ்ட் இமேஜின். எ பவுண்ட் ஆஃப் மேஸ்னாக்கா ஜாதிக்காயோட தோல். A pound of maize was equal to the price of 3 sheep or half the price of cow. இந்த ஜாதிக்காயோட தோல் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ வேல்யூபிள். ஸோ ஒரு பவுண்டு ஜாதிக்காயோட தோல் வாங்கணுனாக்கா 3 ஆடு, இல்லைனாக்கா பாதி ப்ரைஸ் ஆஃப் கவ், ஒரு மாடோட விலை. பெப்பர் வாஸ் அ crown jewel of all spices. எல்லாத்துலேயும் பெரிய ஆள் யார்? பெப்பர். வாட் இஸ் தட்? மிளகு, குறுமிளகு. காடமம். வாட் இஸ் காடமம்? ஏலம், பாயசத்துக்கு போடுவோம்ல அதுதான். க்ளோவ்ஸ், கிராம்பு. ஜிஞ்சர், இஞ்சி. மேஸ், ஜாதிக்காயோட தோல். அண்ட் நட்மெக், ஜாதிக்காய் ரவுண்டாக இருக்கும். were some of the other spices that left Indian shores to flavor the world's kitchen. உலகத்தோட கிச்சனையே மணக்க வைக்கிறது நம்மளோட மசாலாஸ். Do you understand? உலகத்தோட கிச்சனையே நல்ல ஸ்மெல் கொடுக்கறது யார்? இந்தியா ஸ்பைசஸ். அப்படியே raise your collars. Using spices in cooking has a long history.
the usage of spices in their cooking. It has a long history. அது ஒரு பெரிய வரலாறு. அது என்ன வரலாறு, எப்படி இருக்கும், that and all we will see in the next episode. Till then, wait. Okay, listen again, read the book again. Thank you, children.